அண்ணான்னு அண்ணான்னு இப்ப என்ன எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுறாங்க, அண்ணான்னு கூப்பிடுறாங்க. இப்ப இந்த புள்ள வந்து பெரியப்பாங்க இல்லை மாமான்னு சொல்லுவோம், ரொம்ப பெரியவங்க சித்தப்பான்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னை விட பெரியவங்களுடைய பசங்கள்லாம் அது வந்து ஒரு பாசத்துல சொல்றது. ஒரே பிராண்டா அப்படி இப்ப பெருந்தலைவரை காமராஜர்லாம் என்னவா சொன்னீங்க? இப்ப எங்க பாட்டனா இருக்கார் வஉசி, அவரெல்லாம் என்னவா சொன்னீங்க? நான் தான் பாட்டன்னு சொல்றேன். எங்க தெய்வ திருமகன் எங்க தாத்தா முத்துராமலிங்க தெரு, நான் தான் வந்து தாத்தான்னு சொல்றேன். நீங்க எங்களெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டீங்க. எங்கிருந்தோ வந்தவனா அப்பா தந்தை அம்மா. தமிழனுக்கு பெத்தவன் அம்மாவா இருக்கிறது இல்ல, பெத்தவன் அப்பனா இருக்கிறது இல்ல. இந்த பஞ்சாயத்து இருக்குது. இந்த இதுல நீங்க மக்களை சந்திக்க தம்பி வரணுங்கிறதுல நான் வரவேற்கிறேன், மகிழ்ச்சி. வந்து சந்திக்கிட்டோம். அதுல வந்து அவரு ஒரு அரசியலை திட்டமிட்டுறாரு. அவருக்கு சில ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்றதை கேட்டு அவர் இயங்குறாரு. அது அவருடைய இது. அத இப்ப நீங்க கேட்கறது இப்ப இவங்களுக்கு தெரியுது, அங்க இருக்கவங்க தெரியுது, மக்களுக்கு தெரியுதுன்னா அவங்க தான் முடிவெடுக்கணும். நாங்க அப்படி இல்லை. நாங்க ரசிகர்களை சந்திச்சு கட்சி ஆரம்பிக்கிறது ஒன்று, மக்களை சந்திச்சு மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றது ஒன்று. நாங்க மக்களை சந்திச்சு மக்களின் பிரச்சனையிலிருந்து வர்றோம். ரசிகர்கள் எங்க அண்ணன் கமலஹாசனோ ஐயா விஜயகாந்தோ தம்பி விஜயோ ரசிகர்களை சந்திச்சு வராங்க. சீமான் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு நீங்க போடல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அண்ணன் கமலஹாசன் அவர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார், ஐயா விஜயகாந்த் தன் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு தம்பி விஜய்க்கும் போட்டீங்க, ரசிகர்களை சந்திக்கிறார். நான் அந்த அரசியல்களை போக விரும்பல. அது என் தம்பியுடைய சுதந்திரமான முடிவு. அவருடைய பாதை வேற, எங்களுடைய பாதை வேற. அது எடுபடுது படல, கவலைப்பட வேண்டியது அவரு. இப்ப நான் எனக்கு கவலைங்கிறது நாளைக்கு போராட்டம், அங்க போகணும், அந்த போராட்டம் வெற்றிகரமா நடக்கணும், பேரெளிச்சா நடக்கணும், அது அரசின் கவனத்துக்கு போகணும், தலையிட்டு மீனவர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும். அதான் என்னுடைய கவலை.